தேசிய அளவில் நடைபெறும் மல்லர் கம்ப விளையாட்டுகளில் பங்கேற்கும் வீரர் வீராங்கனைகளுக்கு அரசு சார்பில் நிதியுதவி வழங்க வேண்டும் என மல்லர் கம்ப போட்டியில் தங்க மெடல் வாங்கிய வீராங்கனை தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். மத்திய பிரதேசத்தில் பள்ளிகளுக்கு இடையேயான 69வது தேசிய மல்லர் கம்ப போட்டி நடைபெற்றது. இதில் தங்கம் வென்ற விழுப்புரத்தை சேர்ந்த பூமிகா என்ற பெண்ணிற்கு விழுப்புரம் ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. HFI ஸ்கூல் கேம்ஸுக்காக உஜ்ஜைன் போனேன். விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து 10 பேர் நாங்கள் போனோம். டீம் பிரான்ஸ் அடித்தோம். இண்டிவிஜுவலில் நான் கோல்டு அடித்தேன். ஆதி மாஸ்டரும் ஜனத்தன மாஸ்டரும் எனக்கு சொல்லி தந்தாங்க. இது வரைக்கும் கோல்டு யாரும் அடித்ததில்ல. தமிழ்நாட்டிலே நான் தான் அடிச்சிருக்கேன். 69வது தேசிய பள்ளி மாணவர்களுக்கான பள்ளி குழுமம் இந்த SJFI நடத்தும் மல்லர் கம்ப விளையாட்டு போட்டியானது மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜயினில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 14 வயதுக்குட்பட்ட பூமிகா என்ற மாணவி தனிநபர் பிரிவில் தங்கப்பதக்கத்தை பெற்று தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்திருக்கிறார். 17 வயதுக்குட்பட்ட மாணவிகள் பிரிவிலும் தங்கப்பதக்கம் பெற்றிருக்கிறார்கள். மொத்தம் 5 தங்கப்பதக்கங்களும் 4 வெள்ளிப் பதக்கமும் 16 வெண்கலப் பதக்கமும் பெற்று 25 பதக்கங்களோடு தமிழக அணி மிகவும் சிறப்பாக மல்லர் கம்ப விளையாட்டினை மாணவர்கள் அனைவருமே சிறப்பாக விளையாடினார்கள்.